அங்கோலா சுதந்திரம் பெற்றது. 1975 நவம்பர் 11ஆம் தேதி அங்கோலா என்ற ஆப்பிரிக்க நாடு போர்ச்சுகல் நாட்டின் நீண்டகால காலனித்துவ ஆட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சுதந்திரம் பெற்றது. அங்கோலா 16ஆம் நூற்றாண்டிலிருந்து போர்ச்சுகலின் காலனியாக இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் அங்கோலாவின் வளமான எண்ணெய், வைரம், தாதுக்கள் மற்றும் அடிமை வர்த்தகம் ஆகியவற்றை சுரண்டி வந்தனர். அங்கோலா மக்கள் தங்கள் சுதந்திரத்திற்காக பல ஆண்டுகளாக போராடி வந்தனர். ஆனால் விடுதலை இயக்கம் 1960களில் தான் வேகமடைந்தது. அங்கோலாவின் விடுதலைக்காக 3 முக்கியமான அரசியல் ஆயுத அமைப்புகள் உருவாயின. அகோஸ்டின்ஹோ நேட்டோ தலைமையிலான பாப்புலர் மூவ்மெண்ட் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் அங்கோலா என்ற அமைப்பு மார்க்சிஸ்ட் மற்றும் சோசியலிச கொள்கைகளை கொண்டது. இது சோவியத் யூனியன் மற்றும் கியூபா நாடுகளின் ஆதரவுடன் இயங்கியது. ஹோல்டன் ரோபர்டோ தலைமையிலான நேஷனல் ஃப்ரண்ட் ஃபார் தி லிபரேஷன் ஆஃப் அங்கோலா மேற்கத்திய நாடுகள் மற்றும் காங்கோ நாட்டின் ஆதரவுடன் இயங்கியது. ஜோனாஸ் சவிம்பி தலைமையிலான நேஷனல் யூனியன் ஃபார் தி டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அங்கோலா என்ற அமைப்பு ஆரம்பத்தில் சீனாவின் ஆதரவுடன் இயங்கியது. பின்னர் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ஆதரவை பெற்றது. இந்த 3 இயக்கங்களும் அங்கோலாவின் விடுதலைக்காக போராடிக் கொண்டிருந்தன. 1974இல் போர்ச்சுகலில் நடந்த கார்னேஷன் ரெவல்யூஷன் என்ற இராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. போர்ச்சுகலின் புதிய அரசு தனது காலனிகளுக்கான கொள்கையை மாற்றி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சுதந்திரம் அளிக்க முடிவு செய்தது. இதன் விளைவாக 1975இல் அங்கோலாவுடனான சுதந்திர ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1975 நவம்பர் 11 அன்று MPLA தலைவர் அகோஸ்டின்ஹோ நேட்டோ தலைநகர் லுவானாவில் இருந்து அங்கோலாவின் சுதந்திரத்தை அறிவித்தார். அவர் நாட்டின் முதல் அதிபராக பொறுப்பேற்றார். ஆனால் அதே நாளில் FNLA மற்றும் யுனிட்டா ஆகிய அமைப்புகளும் தங்களது பகுதிகளில் தனித்தனி அரசுகளை அறிவித்தன. இதையடுத்து உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டது. MPLA சோவியத் ஒன்றியம் மற்றும் கியூபாவின் ஆதரவுடன் அரசை நிர்வகிக்க முயன்றது. FNLA மற்றும் யுனிட்டா அமைப்புகள் அமெரிக்கா மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ஆதரவுடன் எதிர்ப்பை தொடங்கின. இந்த உள்நாட்டு போர் 2002ஆம் ஆண்டு வரை சுமார் 27 ஆண்டுகள் நீடித்தது. அங்கோலாவின் உள்நாட்டு போர் பனிப்போர் காலத்தில் ஒரு பிராக்சி வாராக மாறியது. அதாவது அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் நேரடியாக மோதவில்லை என்றாலும் தங்கள் ஆதரவு நாடுகளுக்கு நிதியும் ஆயுதங்களும் அளித்து போரை நடத்த உதவின. 2002ஆம் ஆண்டு ஜோனாஸ் சவிம்பி உயிரிழந்த பின் MPLA அரசு மற்றும் யுனிட்டா இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதன் பிறகு அங்கோலா நிலையான அரசியல் அமைப்பை நோக்கி நகர்ந்தது. எண்ணெய் மற்றும் வைரம் போன்ற வளங்கள் காரணமாக பொருளாதார வளர்ச்சியும் கண்டது.